Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 63 verses 6 to 11. ஸோ சங்கீதம் 63 அதில் 6லேருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று பார்த்ததோட கண்டினியூவேஷன் படி. ஸோ நேற்று டேவிட் வந்து என்ன இருக்காரு, அப்சலோம் கிட்டேருந்து பயந்து ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறார். அவர் எதை தள்ளியிருக்காரு, ஆண்டவரோட பிரசன்னத்தை தள்ளியிருக்காரு. ஆண்டவரோட ப்ரெசன்ஸும் இல்லை, ஆண்டவரை துதிக்கவும் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கவும் இல்லை டேவிடுக்கு. ஸோ என்ன இருக்கார், ஐசோலேட்டடாக தனியாக இருக்கார். ஸோ அந்த கஷ்டத்தில் டேவிட் இருக்கிறார், அந்த தாகத்தில் டேவிட் இருக்கார். ஸோ இதில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போது இங்கே என்ன ஆகுதுன்னா, டேவிடோட ஆத்மா என்ன பண்ணுது, ஆண்டவரை அவ்வளோ தாகம் இருக்குதுனால என்ன பண்ணுது, ஆண்டவரை போய் பிடிக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வலது கையில் டேவிடை தாங்குறார். அதுக்கப்புறம் ஸோ டேவிட் வந்து இதை ஞாபகப்படுத்துறாரு. இந்த ஆக்ஷன் நடக்கும் போது என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, ஆண்டவர் அவருக்கு இதுக்கு முன்னாடி பண்ண பல நன்மைகள், பாஸ்ட் குட் டீட்ஸ் தட் காட் ஹஸ் டன் டு. ஸோ என்ன பண்ணுறாரு, ராத்திரி வந்து அவர் தூங்கும் போது என்ன பண்ணுறாரு, அவருக்கு வரப்போது இந்த மாதிரி யோசிக்கல, அவருக்கு வந்து ஆங்ஸைட்டி இல்லை, கவலை இல்லை, அந்த சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு, நைட்டு வந்து அந்த இருட்டில் எதுவும் தெரியாத இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவருக்கு பண்ண பல நன்மைகள் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறார். அந்த இருட்டில் என்ன பண்ணுறாரு, அந்த கவலையே இல்லை, அந்த துக்கம் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பண்ண நன்மைகளை, ஃபெய்த்ஃபுல் ஆக்ஷன்ஸை யோசிச்சு பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற கீ வேர்ஸ் வந்து verses 6 and 7. So Psalms chapter 63 verse 6 and 7 which says, "When I remember you upon my bed and meditate on you in the watches of the night, for you have been my help, and in the shadow of your wings I will sing for joy." இன்னொரு சொல்றேன், when I remember you upon my bed and meditate on you in the watches of the night, for you have been my help, and in the shadow of your wings I will sing for joy. So இங்கே நம்மளுக்கு டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தியானம் பண்ணுறது, அதாவது மெடிடேட் பண்ணுறது, ராத்திரியில் வந்து என்ன பண்ணுறாரு, தியானம் பண்ணும்போது என்ன வந்து, ஆண்டவர் வந்து அவருக்கு பண்ண மெமரிஸ், அந்த நன்மைகள், பல சோதனைகள், பல துக்கங்கள்லாம் எப்படி ஆண்டவர் அவரை தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்காரு, எப்படி அவரை சஸ்டெயின் பண்ணியிருக்காரு, எப்படி அவருக்கு உதவியாக இருந்திருக்காரு, எப்படி அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்காரு ஞாபகம் வருது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், டேவிட் இருக்க நிலைமை, ஒரு டெசர்ட்டில், வனாந்திரத்தில் தனியாக இருக்கிறாரு. ஸோ டேவிடுக்கு வந்து என்ன, அவ்வளோ கவலை இல்லை, அவ்வளோ கஷ்டம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, ரிமெம்பர் பண்ணுறாரு. ஆண்டவர் அவருக்கு இதுக்கு முன்னாடி பண்ண ஃபெய்த்ஃபுல் ஆக்ஷன்ஸை ரிமெம்பர் பண்ணுறாரு. ஸோ அந்த தியானம் பண்ணுறது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த தியானம் பண்ணும் போது அவருக்கு என்ன இருக்கும், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வழியில் இருக்க போதும் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுறாரு, டேவிடு நன்மைகள், ஆண்டவர் பண்ண நன்மைகள், ஆண்டவர் எப்படி அவருக்கு ஒரு துணையாக இருந்திருக்காருன்னு யோசிக்கிறார். அதனால் அவருக்கு என்ன வருது, அந்த ப்ராசஸில் அவருக்கு என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ அவர் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்க போது, ஒரு கவலை உடைய சூழ்நிலையில் இருக்க போதும் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, மகிழ்ச்சி அடைகிறாரு டேவிட். ஸோ அதான் நம்ம டேவிட் கிட்டேருந்து இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்கள், டேவிட் வந்து ஒரு மெஷின் மாதிரி ஆகிட்டார். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் மியூசிக் வாசிக்கிறாருன்னா, ஒரு மியூசிஷியன் வந்து ஒரு பீஸை வந்து பல முறை ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய மியூசிஷியனுக்கு நீங்கள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வாசிக்க சொன்னால் மனப்படமாக என்ன பண்ணுவார், அவர் வாசிப்பார். அவர் யோசிக்கவே மாட்டார், அவர் நோட்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், வாசிச்சிருவார். ஒரு கீ தேவையில்லை, ஒரு யாரோ கியூ காட்டணும்னு இல்லை, யாரோ பீட்டு போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வாசிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், இவ்வளோ பெரிய மியூசிஷியன், அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவருக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு செகண்ட் நேச்சர் மாதிரி. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை, நான் இவ்வளோ அறவர் நீளமாக இருக்கிற மியூசிக்கல் பீஸ்லாம் வாசிச்சிருக்கேன், இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பழகும் அவருக்கு. என்ன பழக்கம், ஆண்டவரை துதிச்சு, ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்துட்டு, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ வந்து கான்ஃபிடென்ஸ், அவ்வளோ ஹேபிட் இருக்குது. அது செகண்ட் நேச்சர் ஆயிடுச்சு டேவிடுக்கு. அதனால் அவருக்கு இங்கே என்ன ஆகுது, இந்த சூழ்நிலையில் இருக்க போது அவருக்கு கஷ்டம் இல்லை, அவருக்கு துக்கம் இல்லை, அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இதுக்கு முன்னாடி பண்ண பல நன்மைகளை யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அந்த இருட்டில் வந்து இப்போ மியூசிஷியனுக்கு நோட்ஸ் இல்லாத மாதிரி டேவிடுக்கு என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருக்கார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக கவலைப்படாமல் துக்கப்படாமல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பண்ண பல நன்மைகளை யோசித்து என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த மாதிரி தியானம் பண்ண போதும், இல்லை ஜெபம் பண்ண போதும், இந்த மாதிரி நேரத்தில் ஏதோ கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா டேவிட் என்ன இருக்காரு, ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாரு. ஆனால் அப்போ டேவிட் என்ன பண்ணுறாரு, சோர்வடையாமல் கவலை இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பண்ண நன்மைகளை யோசித்து
மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டயர் சுச்சுவேஷனில் இருக்கும்போது, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்க போது உங்கள் ப்ரேயர் எப்படி இருக்குது? நீங்கள் கவலையோடு போகிறீங்களா ஆண்டவர்கிட்ட, இல்லை ஆண்டவர் படுற பல நன்மைகள் எடுத்துகிட்டு விசுவாசத்தோடு போகிறீங்களா? நீங்கள் கஷ்டத்தோட துக்கமாக ஆண்டவர்கிட்ட போகிறீங்களா, இல்லைனா ஆண்டவர் பண்ண எல்லா நன்மைகளை ரிமெம்பர் பண்ணிவிட்டு பண்ணுற ஜெபத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி வருதா? ஸோ இதுதான் நம்ம பார்த்து டேவிட் கிட்ட கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போது அந்த தியானம் பண்ண போது, இருளில் தனியாக இருக்க போது, அந்த டார்க்னஸில் ப்ரேயர் பண்ண போது, இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட் டு ரிமெம்பர் த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஆண்டவர் நம்மளுக்கு பண்ண பல நன்மைகளை யோசிச்சா என்ன ஆகும், அந்த கவலை வர சூழ்நிலையிலையும் அந்த கஷ்டம் வர சூழ்நிலையில என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவார். அவர் பண்ண நன்மைகளை ஞாபகப்படுத்த போது நம்மளுக்கு என்ன வரும், அந்த சந்தோஷமும் அந்த கவலையெல்லாம் நீங்கிடும். ஸோ that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that Lord, even though situation may seem bleak, even though it may seem the situation may seem completely desperate, Lord, you are always there for us, Lord. And Lord, thank you for this reminder through David that Lord, it is very important for us to remember your past faithful actions, especially in times of need, Lord. Lord, seeing David, how him being in a time of desperate situation, him remembering your past faithful actions, Lord, it brought him joy, Lord, not anxiety, not despair, but it brought him joy, Lord. Lord, help us be like David when such dire situation comes upon our lives, Lord. Help us remember your past faithful actions, Lord. Give us the wisdom to remember that, and Lord, give us the grace to practice this continuously. All of this in Christ's name I pray. Amen.